அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறதா சொன்னேன். இன்னைக்கு இன்டர்வியூல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ அப்படின்னா நேர்முக காணல். என்னுடைய உயர் படிப்புக்காக பாரதியார் பல்கலைக்கழகம் போயிருந்த போது எனக்கு ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. அப்ப சுமார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யம்னு ஏன் சொல்றேன்னா, அந்த இன்டர்வியூ கமிட்டியில இருந்த ஒரு ப்ரொஃபசர் என்கிட்ட ஒரு அருமையான கொஸ்டின் கேட்டாரு. பாடங்கள்லாம் தாண்டி நான் யார் அப்படிங்கறத உணர்ந்த அந்த நிமிஷம். அவரு கேட்ட கொஸ்டின் என்னன்னு தானே கேக்குறீங்க. எந்த ஊருன்னு கேட்டாரு என்கிட்ட. ஃபர்ஸ்ட் நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்படிங்கிறத ஷார்ட்டா திருச்சி அப்படின்னு சொன்னேன். நீங்க திருச்சி தானா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், திருச்சி டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இருக்கக்கூடிய துறையூர் அப்படின்னு சொன்னேன். மீண்டும் கொஸ்டின் கேட்டாரு. நீங்க துறையூர்ல தான் இருக்கிறீங்களா, துறையூர்ல தான் வசிக்கிறீங்களா, உங்க குடும்பம்லாம் துறையூர்ல தான் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், நான் துறையூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னேன். கிராமம்னா அந்த கிராமத்தோட பேரை சொல்லுங்க, ஏன் கிராமத்து பேரை சொல்றதுக்கு இவ்வளவு கூச்சப்படுறீங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த அன்னைக்கு சில பல பதற்றங்கள்ல எனக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பட் அதுக்கப்புறம் ஆட்கள் கடந்து ஓடிச்சு. அவர் ஏன் அந்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டாரு. இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் உங்கள்ட்டையும் கேட்டிருப்பாங்க. சுவாரஸ்யமான கொஸ்டின்ஸை முடிஞ்சா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதாவது அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு கொஸ்டின் தோணுச்சு. நம்ம கிராமத்தை நம்மளே சொல்றதுக்கு கூச்சப்பட்டோம்னா வேற யார் சொல்லுவாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம பிறந்த ஊரு, நம்ம வளர்ற ஊரு, நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு ஊரு, உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு ஊரு, அந்த ஊர் பேரை ஒரு சபையில சொல்றதுக்கு நம்ம கூச்சப்பட்டோம் அப்படின்னா நினைச்சு பாருங்க, யாருதான் அப்ப அந்த கிராமத்து பேரை வெளியே கொண்டு வரது? அப்ப கிராமத்துல வசிக்கிற நீங்க தான் பிற்காலத்துல ஒரு இளைஞர் அப்படிங்கும் போது இனி யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோட்டியும் உங்க கிராமத்து பேரை சொல்லுங்க. அவங்க கேட்பாங்க மீண்டும், இந்த ஊர் எந்த ஜில்லால வருது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த ஜில்லால வருது. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு கேட்பாங்க. அப்புறம் சொல்லுங்க. எப்பயும் நம்ம ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் நம்ம ஊர் பேரை சொல்றதுக்கு. ஏன்னா நம்ம அந்த ஊர்ல பிறந்திருக்கிறோம், நம்ம தான் அந்த ஊர் பேரை கொண்டு போகணும். இது இன்றைய செய்தியை எடுத்துக்கங்க. புதுசா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு எனது மிகுந்த நன்றி. தொடர்ந்து என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க. தினம் ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். என்னோட செய்தி எல்லாமே அனுபவத்துல பார்த்த விஷயங்கள், இன்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பயனுள்ள வகைகளை உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கு உங்களோட தினமும் பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.